ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். 16/7/2026 அன்று சனி வக்கரம் ஆரம்பித்து அடுத்த 4½ மாத காலம் சனி பகவான் வக்கரகதியில் செல்வார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகள் ஏராளம் உண்டு. நவ கிரகங்களில் குரு பகவான் வந்து சுப கிரகமாகவும் சனி பகவான் வந்து அசுப கிரகமாகவும் சொல்லப்பட்டுள்ளது. குரு பகவான் வந்து ஒரு ராசிக்கு ஒருவருக்கு வருடம் முழுவதும் நற்பலன்கள் கொடுத்து விட போகிறதில்ல. அதே மாதிரி சனி பகவான் வந்து ஒருவருக்கு ஒரு ராசிக்கு வருடம் முழுவதும் கெடுபலன்களை செய்துவிட போகிறதில்ல. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கட்டுப்பாடு உண்டு. சனி குரு செவ்வாய்க்கு கோச்சாரத்தில் 5வது வீட்டில் சூரியன் செல்லும்போது வக்கரம் ஆரம்பித்து 9வது வீட்டில் சூரியன் வரும்போது வக்கரம் முடிகிறது. வக்கர காலம் என்பது அதாவது பின்னோக்கிய பயணம். நேர்கதியில் முன்னோக்கி சென்ற கிரகம் வக்கர காலத்தில் பின்னோக்கி செல்லும். ஒரு மனிதனுக்கு ஒரு ராசிக்காரர்களுக்கு 6 மாத காலம் நல்லா இருந்தால் 6 மாத காலம் பிரச்சனை சிக்கல் வேதனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு. அதே மாதிரி சனி பகவான் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி என்னதான் கொடுக்கிறார் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கிறார், திடமான உடலை கொடுக்கிறார், நெஞ்சோரம் பயமற்ற மனதை கொடுக்கிறார், இடியே விழுந்தாலும் பதறாத மனம் கொடுக்கிறார், நோய் கடன் அவஸ்தை அகுமானம் ஒழிச்சு வைக்கிறது மறைச்சி வைக்கிறது சந்தேக குணத்தை கொடுக்கிறார், இறை பக்தியை கொடுக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக சனி பகவான் வந்து கொடுக்கிறார். சனி பகவான் வந்து கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக நடந்து தீரும். கெட்டவன் கெட்டடியில் கிட்டும் ராஜயோகம் என்று முன்னோர்களும் ஜோதிடர்களும் பாட்டவே படிப்பாங்க. அது மாதிரி நவகிரகங்களில் சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது சனி பகவான் வந்து நவகிரகங்களில் தீயக்கோள் தான். கெட்டவன் கெட்டடியில் கிட்டும் ராஜயோகம். கடந்த 6 மாதம் நற்பலன்களை அனுபவித்தவர்கள் அடுத்த 4 மாதம் சற்று கெடுபலன்களை அனுபவிக்கக்கூடிய நிலையாக இருக்கும். கடந்த 6 மாதம் ஒரே கஷ்டமாக இருந்துச்சு, வறுமையாக இருந்துச்சு, பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 4 மாதம் நல்ல சந்தோஷம் செல்வாக்காக இருக்கும். இதுதான் வந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம். ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்களை காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மகரம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். 16/7/2026 முதல் அடுத்து 4½ மாதம். மகரம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் தான் உங்கள் ராசி அதிபதி. 3வது வீட்டில் சென்று கொண்டிருக்கும் போது கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி சனி பகவான் நிற்கக்கூடிய வீட்டில் சனி பகவான் வந்து அவர் எடுத்துக்குவார். சனி பகவான் நிற்கக்கூடிய வீடு வளர்ச்சி அடையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து வக்கர காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லது. சனி பார்க்கக்கூடிய 3 பார்வைகள் வீடுகளும் கொஞ்சம் தொந்தரவுகள் ஒவ்வொருத்தரையும் பட்டிருக்கும். அதாவது சனி பகவான் 3வது வீட்டிலிருந்து 3ஆம் பார்வையால் உங்களுக்கு 5வது வீட்டை பாரு செய்திருக்கும். அப்போ வந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சார்ந்து பிரச்சனைகள் உண்டு. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 5வது வீட்டின் மேல் விழும்போது உங்கள் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு உள்ளாயிருப்பாங்க. அவங்களுக்கு அடிக்கடி நோய் வந்திருக்கும், மருத்துவ செலவு, அவங்களுக்கு வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் அவங்களுக்குடைய
பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சனி பகவான் பார்க்கக்கூடிய 3 வீடுகளும் பார்த்தீங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம் அந்த 3 வீடுகளுக்கு கிடைக்கும். எதிர்வரக்கூடிய 4.5 மாத காலம் உங்களுக்கு சற்று நிம்மதி குறையும். ஏன்னா 3வது வீட்டின் வழி உங்களுக்கு பிரச்சனை வரலாம். அடுத்த 4.5 மாத காலம் நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையவும் போடாதீங்க. சிறு தூர பயணம் நீண்ட தூர பயணம் இதை சார்ந்து நல்ல ஏஜென்சியை பிடிச்சி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்களே அவசரப்பட்டு அர்ஜென்ட் செயல்படுத்தக்கூடாது. 3வது வீட்டில் சனி அமர்ந்து வக்கரகதியில் 5வது வீட்டை பரு செய்கிறார். இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அவங்களுக்கு படிப்பு நன்றாக வரும். அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவங்க திருமண வயதில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்கள் குழந்தைகள் பெரியாளாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடல் அளவிலும் மனதளவிலும் அவங்க பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. 5வது வீட்டை வக்கர சனி பகவான் 3ஆம் பார்வையால் பாரிசும் போது உங்கள் மகன் மகள்களுக்கு வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து வெளிநாடு மூலம் அயல்நாடு மூலம் பண வரத்து பணம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பூரிய சொத்துக்களில் உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த 4.5 மாதத்தில் முழுமையாக அந்த கேஸ் தீரும். 5ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கும். பூரிய சொத்து பாகபூரியனை செய்யக்கூடியவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இப்போ அண்ணன் தம்பி பங்காளிகள் ஒற்றுமையாக வருவாங்க. சனி பகவானுடைய 7ஆம் பார்வை சனி வக்கரகதியில் நின்று 7ஆம் பார்வையால் 9ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது இப்போ உங்களுக்கு இறை வழிபாட்டில் கடந்த காலங்களில் நீங்கள் பரிகாரம் பண்ணிருப்பீங்க, பூஜை பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு பலன் தரும். 9வது வீட்டை சனி பகவான் வக்கரகதியில் பார்வை செய்யும்போது நீங்கள் ஆன்மீக பயணம் கோயிலுக்கு சுற்றுலா சென்று வரலாம். இப்போ அடிக்கடி கோயிலுக்கு போட்டுறதுக்கான வாய்ப்புகள் அடுத்த 4.5 மாதம் மகர ராசி என்பதுக்கு உண்டு. 9வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது கோவில் காரியங்கள் சார்ந்து கோவில் கட்டுவதற்கோ கோவில் கும்பாபிஷேகத்திற்கோ நீங்கள் பணங்காசு இப்போ கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். 9வது வீட்டை வக்கர சனி பகவான் பார்வை செய்யும்போது ஆன்மீக காரியங்களில் பெரும்பாலும் மகர ராசி என்பர்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்களே போய் ஒரு கோயிலில் பூஜை பண்ணலாம். ஆன்மீக காரியங்கள் ஆன்மீக கைகரியங்கள் மகர ராசி என்பர்கள் அடுத்த 4.5 மாத காலம் நீங்களே செயல்படுத்தலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் வக்கர சனி பகவான் 9வது வீட்டை பார்வை செய்யும்போது உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை 12வது வீட்டின் மேல் விழுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயண அலைச்சல், இரவு உறக்கம் குறையும். செலவுகள் என்பது குறையும். தேவையில்லாத தண்ட செலவு, விரைய செலவு, மருத்துவ செலவு இந்த மாதிரியான செலவுகள் குறையும். ஆன்மீக பயணம், பாத யாத்திரை, கிரிவலம் இப்படி நீங்கள் சென்று வரலாம். மகரம் ராசி என்பதற்கு 3வது வீட்டிலே சனி வக்கரகதியில் செல்லும்போது சனி பார்க்கக்கூடிய 3 வீடுகளும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு இந்த காலகட்டம் ஆன்மீக ரீதியாக இறை பணி ரீதியாக உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது. மகர ராசி என்பர்கள் அடுத்த 4.5 மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது எந்த கோயிலுக்கு போகணும், சிவன் கோயிலுக்கு போகணுமா, முருகன் கோயிலுக்கு போகணுமா, திருப்பதி போகணுமா, இப்படின்னு நீங்கள் ஆன்மீக வழிபாடு சார்ந்து திட்டமிட்டு செயல்படுங்க. உங்களுக்கு சிறப்பான அமைப்பு இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.